இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த இந்த விஷயங்களை வச்சு எலமெண்டர் சம்பந்தமான ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட வெப்சைட்டுக்கு login ஆகி அதில் ஹோம் பேஜ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சாம்பிள் எல்லாத்தையும் delete பண்ணிக்கொள்கிறேன். ஒன்றாவது ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணுவோம். செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு எட் நியூ கண்டெய்னர்ன்றதை கொடுத்து இதில் ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக கிரிட்டான்னு கேட்குது. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறேன். இதை சூஸ் பண்ணி கொள்கிறேன். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது. நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த முழு செக்ஷனுக்கும் ஒரு இமேஜ் போட்டுட்டு அந்த இமேஜுக்கு மேலே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பட்டன் நான் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த செக்ஷன் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வாரத்துக்கு இதை பெருசாக்கணும். அதுக்கு இந்த 6 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வித் கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே மினிமம் ஹைட் அப்படின்னு காட்டுற இதில் ஸ்லைடரை ட்ராக் பண்ணி எங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கொள்வோம். முழு ஸ்க்ரீனும் கவர் ஆகிற அளவுக்கு நான் வைக்கிறேன். கிட்டத்தட்ட 780 இந்த மாதிரி வச்சு அப்டேட் கொடுத்துக்கொள்கிறேன். இதுக்குள்ளே நாங்கள் ஒரு இமேஜ் எட் பண்ணணும். இந்த 6 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டைலுக்கு போய்த்து இதில் கிளாசிக்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணினா கீழே இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லாட்டி பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வரும். இப்போ நான் எந்த கலரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதை அன்டூ பண்ணிவிட்டு இங்கே வந்து இமேஜ் ஒன்று கொடுப்போம். இமேஜ் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணணும். நாங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் எல்லாம் மீடியா லைப்ரரியில் இருக்கும். அப்படி இல்லாட்டி புதிய இமேஜ் ஒன்று தேவைண்டா இங்கே போய்த்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்லோட் ஃபைல்ஸுக்கு போய்த்து ஒரு ஃபைல் இமேஜ் ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணணும். நான் இங்கே யூஸ் பண்ணுற எல்லா ரிசோர்ஸுமே உங்களுக்கு ஆல் இன் ஒன்னாக கிடச்சிடும். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இமேஜ் அப்லோட் ஆகிறதோட கீழே செலக்ட் கொடுத்து இதை எட் பண்ணி கொண்டாச்சு. இந்த இமேஜை சில எடிட் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பொசிஷனை போய்த்து சென்டர் கொடுக்குறேன். ரெண்டாவதாக அட்டாச்மெண்ட்டில் ஃபிக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபிக்ஸ்ட் கொடுத்தோம்னா நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இமேஜ் அப்படியே மூவ் ஆகாது. அதே ஸ்க்ரோல் கொடுத்தோம்னா ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இமேஜும் சேர்ந்து மேலே போகும். இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கொள்ளையிலும் ஃபிக்ஸ் கொடுத்துட்டு ரிப்பீட்டில் நோ ரிப்பீட் கொடுக்குறேன். டிஸ்பிளே சைஸில் கவர் கொடுத்து ஹோல் இமேஜையுமே இந்த செக்ஷன் உள்ள கடக்குறேன். சரி, அப்டேட் கொடுத்தா சேவ் ஆகிடும். இந்த இமேஜுக்கு மேலே ஒரு ஓவர்லே போட போகிறோம். இந்த ஓவர்லே போடுறதுக்கு திரும்பவும் கிளாசிக்கை கிளிக் பண்ணி ஓவர்லேயாக ஒரு இமேஜ் போட மேலும் நான் ஓவர்லேயாக ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஒப்பேசிட்டியை அரைவாசிக்கு குறைச்சி. இப்போ அந்த கலரை சூஸ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி நான் கொடுக்குற ஹேஷ்டேக் அப்படியே கொடுங்க. 01032B இந்த எக்ஸாக்ட் கோடை கொடுத்தேன்டா இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்துடும். ஓகே, இப்போ அப்டேட் கொடுத்து கொள்கிறேன். இந்த ஹீரோ செக்ஷனில் கீழுள்ள பாதி அப்படியே ரவுண்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் கொண்டு யூஸ் பண்ணணும். ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சேம் ஸ்டைல் டேப்பில் கீழே போனோம்டா ஷேப் டிவைடர்னு இதை கிளிக் பண்ணி இதில் கீழுள்ள பாதியை தானே நான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் பாட்டம் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். மேலே ஏதாவது ஷேப் டிவைடர் போட்டதுக்கு டொப்பை யூஸ் பண்ணிடும். நான் பாட்டமை கிளிக் பண்ணி அதில் ஈக்கிற ஒவ்வொன்றையும் எங்களுக்கு போடிடும் வேண்டிய டிசைனை. உதாரணமாக மவுண்டெயின் போட்டேன்டா ஒரு மவுண்டெயின் வியூவில் கீழுள்ள ஷேப் மாறும். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே செஞ்சு கொள்ளையிலும். நான் இப்போ போட போகிறது கர்வ் அப்படின்றது. இதை போட்டுட்டு இதில் இந்த பகுதி இன்வெர்ட் ஆகி வரணும் என்பதால் இன்வெர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு தேவையான ஒரு ஷேப் வந்துட்டு இதில் வித் ஹைட்டை வச்சு எங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி கொள்ளையிலும். எனக்கு 120 இருந்தால் போதும். அடுத்தது ஹைட் ஈக்கிற அதே ஹைட் போதும். தேவைண்டா அதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ள இயலும் எங்களுக்கு. ரைட், இப்போ அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இமேஜுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் லேயர் எட் பண்ண போகிறோம். புதிய ஒரு லேயர் எட் பண்ணுறேன்டா இங்கே 9 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே வந்து தேவையான எலமெண்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினா போதும். இப்போ ஹெட்டிங் ஒன்று போட போகிறோம் என்பதால் ஹெட்டிங் ஒன்றை ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி எங்களுக்கு எடிட் பண்ணிடலும். இங்கேயும் எடிட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் இப்போ ஒரு ஒயிட் கலருக்கு மாதிரி மாற்ற போகிறோம். அதனால தான் இந்த இமேஜுக்கு மேலே ஒரு ஓவலே டார்க் கலராக போட்டு. சரி, இந்த இமேஜை மிடில் பண்ணி இருக்கிற கலரை மாற்றிக்கொள்வோம். வெர்டிக்கல் ஹொரிசன்டல் ரெண்டு பக்கத்துலையுமே இந்த டெக்ஸ்ட் சென்டராக வரணும் என்பதால் இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிற நேரமே இன்னொரு செட்டிங்கை செஞ்சு கொள்வோம். அதுக்கு 6 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த கண்டெய்னரை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கண்டெய்னர் வந்து நடுவில் பிளேஸ் ஆகும் என்பதால் இந்த செட்டிங்ஸுக்கு கீழே ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் இந்த சென்டரை கிளிக் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி நடுவில் சென்டர் ஆகி வந்துட்டு அடுத்ததாக இதை அப்டேட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை திரும்ப கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் 2 லைனுக்கு டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு இங்கே இந்த ப்ரூவன் சைடில் என்டர் தட்டினண்டா இங்கே எந்த சேஞ்சஸும் வராது. டெக்ஸ்ட்டை அடுத்த லைனுக்கு கொண்டு வரதுக்கு இன்னொரு HTML கோட் யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல
இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென்னுக்கு யூஸ் பண்ணுற இந்த 2 சிம்பிளையும் போட்டு நடுவில் பிஆர்ண்டா பிரேக்கை மீன் பண்ணுது. அப்படி கொடுத்தோம்டா அடுத்த டெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துடும். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு டெக்ஸ்ட் கீழே போகணும்டா இந்த இடத்துல திரும்ப வந்து சேம் விஷயத்தை கொடுத்தோம்டா டெக்ஸ்ட்டும் கீழே வைத்திடும். இதே மாதிரி தான் இந்த பிரேக் சிஸ்டம் வேறு செய்யும். அப்போ எலமெண்டரில் நீங்கள் அடுத்த லைனை கொண்டு போகிறதுக்கு கட்டாயம் பிரேக் இந்த டெக் லைன் இந்த கோடை யூஸ் பண்ணணும். சரி, இப்படி செஞ்சுட்டு அப்டேட் பண்ணிக்கொண்டு இந்த டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டைலிங் கொடுப்போம். டெக்ஸ்ட்டை ஒன்றாவது பெருசாக்கி கொள்கிறேன். ஒரு 70 மாதிரி இருந்தால் போதும். போல்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் 800க்கு. ஃபொண்ட்டுக்கு பொப்பின்ஸ் ஃபொண்ட்டை சூஸ் பண்ணி கொள்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மிங்கில் கேபிட்டலைஸ் கொடுக்கணும். ஆனால் நான் டைப் பண்ணுற நேரமே எல்லாம் கேபிட்டலைஸ்டாக தான் டைப் பண்ணிடுறதால பிரச்சனை இல்லை. இதை தவிர வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டில் மாற்றம் செய்யணும்னா இங்கே செஞ்சு கொள்ளையிலும். இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் போல்ட் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்கு ஒரு ஷெடோ ஒன்று எட் பண்ணி கொள்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக வரதில் கொஞ்சம் டார்க்னஸை கூட்டிட்டு இங்குள்ள செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்டேட் பண்ணி கொள்கிறேன். இப்போ முதலாவது செட்டில் டைட்டில் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் பட்டன் ஒன்றையும் போடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றாவது கலரை மாற்றிக்கொள்கிறேன். அதே சேம் ஒயிட் கலருக்கு மாற்றிட்டு டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணிக்கொள்ளுவோம். டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் வரணுமோ அதை டைப் பண்ணி கொள்ளையிலும். இப்போ எனக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டையும் டைப் பண்ணி கொண்டேன். இதுலேயும் மாற்றங்கள் செய்கிறேன்டா ஸ்டைல் டைப்பு வைத்து தேவையான மாதிரி சேஞ்சஸ் பண்ணி கொள்ளையிலும். இங்கே நான் பொப்பின்ஸ் கொடுக்குறேன். 500 கொடுத்து கொள்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு பட்டன் எட் பண்ணுறதுக்கு திரும்ப 9 டாட்ஸ் வைத்து பட்டன் ஒன்றை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஸ்டைலுக்கு போய்த்து முதலாவது சென்டர் பண்ணி கொள்கிறேன். ரெண்டாவதாக இங்கே வந்து கண்டெக்ட் அப்படின்ட்டு நான் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணினோம். அந்த கண்டெக்ட்ன்ட்டு இங்கே சர்ச் பண்ணினேன்னா அந்த பேஜை காட்டும். இதை கிளிக் பண்ணினேன்டா கண்டெக்ட் பேஜில் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதை ஒரு தடவை அப்டேட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இங்கே என்ன டெக்ஸ்ட் வரணும்டா கெட் ஸ்டார்ட்ன மாதிரி இந்த டெக்ஸ்டையும் டைப் பண்ணிவிட்டு இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஸ்டைலுக்கு போய்த்து ஒரு தனி கலராக இல்லாமல் கிரேடியன்ட் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு இந்த கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணுறேன். முதலாவதாக இங்கே நான் கொடுக்குற ஹேஷ்டேக் 004BE அப்படின்றது இதுக்கு ஹேஷ் ஒன்று கொடுக்கணும்னால நாங்கள் சூஸ் பண்ண எக்ஸாக்ட் கலர் வந்துட்டு இதில் ஒப்போசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கொள்வோம். இந்த கலரை அடிக்கடி எனக்கு யூஸ் பண்ணுற தேவை வரும் என்பதால் இந்த கலரை நான் வேறையாக சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த கோடை அடித்து நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சேவ் பண்ணி வச்சோம்டா அதுக்கு கிரியேட் நியூ குளோபல் கலர் கொடுத்து இதில் டார்க் ப்ளூன்ற மாதிரி கொடுத்துக்கொள்கிறேன். ரைட் கிரியேட் கொடுத்தேன்னா அது வேறு சேவ் ஆகிக்கும். எங்களுக்கு தேவையான டைமில் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். ரெண்டாவது உள்ள கலருக்கு ஒரு லைட் ப்ளூவை கொடுப்போம். ரெண்டாவதாக கொடுத்துக்கிறது 00A3F8 அப்படின்ற ஒரு கோட். இதில் வந்து முன்னுக்கு ஹேஷ்டேக்கை போட்டு அதையும் எடுத்துக்கொள்வோம். இந்த கலரையும் நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன் லைட் ப்ளூ உண்டு. சரி, இப்போ 2 கலரையும் சூஸ் பண்ணி ஒரு கிரேடியன்ட் ஃபீல் கொடுத்துட்டோம். இந்த கிரேடியன்ட் வந்து மேலேயும் கீழே வைக்கிறத வலதும் இடதுமா மாற்றுறதுக்கு இந்த ஏங்கிளை யூஸ் பண்ணி 90 டிகிரி வச்சுக்கொள்கிறேன். சரி, இப்போ எங்களுக்கு தேவையான ஒரு ரிசல்ட் வந்துட்டு போர்டரில் இந்த பட்டனில் உள்ள கேர்வ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல போர்டர் ரேடியஸ்ன்னு தந்திக்கிறாங்க. இங்கே வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ இந்த ரவுண்ட்னஸ் வந்து அப்படி குறைஞ்சி ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்து இந்த பட்டனில் உள்ள டெக்ஸ்ட்டை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். இதில் எங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டை சூஸ் பண்ணிடும். நான் ரொபோட்டோ டெக்ஸ்ட் அப்படியே வச்சுட்டு 600 கொடுத்துக்கொள்கிறேன் கொஞ்சம் போல்ட்னஸுக்காக. பட்டனில் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் பட்டனுக்கும் இடையிலான ஸ்பேஸ் கொஞ்சம் கூட இருக்கிறதால அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்வான்ஸுக்கு போய்த்து இங்கே -20 கொடுத்துக்கொள்கிறேன். இந்த லிங்க்கை தூக்கினா தான் எல்லா சைடும் ஈக்குவலாக வராமல் ஒரு சைடுக்கு மட்டும் வரும். இப்போ இந்த லிங்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இங்கே டொப்பில் மட்டும் -20 இருந்தேன்டா இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு பெர்ஃபெக்டான லுக்குக்கு வந்துடும். ஹீரோ செக்ஷன் முடிகிறதோட என்னோட ஒர்க்ஸ் எத்திக்ஸை பேசுகிறதுக்கான ஒரு செக்ஷனை போட போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொள்கிறேன். இந்த 2 எலிமெண்ட்டில் ஒன்று எங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு, அதை டிலீட் பண்ணிக்கொள்வோம். ரைட் கிளிக் பண்ணி டிலீட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்ததை ஒரு 20 பிக்சல் மாதிரி கொடுத்து சென்டர் பண்ணிக்கொள்வோம். சென்டர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற 6 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சென்டரை கொடுக்குறேன். ஓகே, நடுவுக்கு வந்துட்டு இந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு போர்டர் போட்டு அந்த போர்டருக்கு ஒரு ஷெடோ கொடுக்கணும். அதுக்கு முந்தி இந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற பேக்ரவுண்டுக்கு நான் ஒயிட் கலரை கொடுத்துக்கொள்கிறேன். ஆல்ரெடி இது டிரான்ஸ்பரண்ட் ஆகியது. இப்போ ஒயிட் கலரை கொடுத்து ஃபில் பண்ணிக்கொள்வோம். ஸ்டைலுக்கு போய்த்து கிளாசிக் இதில் ஒயிட் கொடுத்தாச்சு. நேராக கீழே வந்தோம்னா போர்டர் ஈக்கும். போர்டரில் இந்த பட்டனை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஷெடோ அப்ளை ஆகிடும். இந்த ஷெடோ எந்த அளவுக்கு ஈக்குது அப்படின்னு சொல்லி லைவ் வெப்சைட்டில் ஈக்கணுன்றதை பார்க்கணும்டா அதுக்கு இந்த பெனலை க்ளோஸ் பண்ணினாலே போதும். லைவ் வெப்சைட்டில் எப்படி ஈக்குன்னு பார்த்துக்கொள்ளையிலும். இதை க்ளோஸ் பண்ணினேன்டா இந்த மாதிரி தான் வந்து ஈக்குது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்ப்போம். இப்போ
திரும்ப பேனல் ஆன் பண்ணுறேன். இந்த ஷெடோ பட்டனை கிளிக் பண்ணி இதில் எங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சு கொள்ளையிலும் இங்கே தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கொள்ளும். மேலும் கலர் அப்படியே ஈக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. இதில் ஷெடோக்கு வர பிளர்னஸை வந்து 3 மாதிரி வச்சு கொண்ட பொருத்தமைக்குன்னு நினைக்கிறேன். இந்த எலமெண்ட்டை ஹைட்டை கொஞ்சம் கூட்டிக் கொள்வோம். 120 மாதிரி வச்சா போதும். இந்த போர்டரில் கொஞ்சம் கலரை குறைச்சி ஸ்ப்ரெட்டை மாற்றுவோம். இதில் ஸ்ப்ரெட்டில் -10 போட்டுக்கொள்கிறேன். கலரில் கொஞ்சம் இங்கே ஸ்லைட் பண்ணினாண்டா ஒரு நல்ல டீசெண்டான கலர் வரும். இந்த இடத்துக்கு ஐக்கன் பாக்ஸ் என்று சர்ச் பண்ணி ஒரு எலமெண்ட்டை போட்டுக்கொள்கிறேன். இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே எடுத்தேன்டா இங்கே வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் எனக்கு தேவையில்லை. ஐக்கன் டைட்டில் மட்டும் இருந்தால் போதும். டிஸ்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு கிரியேட்டிவ்னு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐக்கனையும் போட்டுக்கொள்வோம். இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் தேவையான மாதிரி ஐக்கனை எங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ளையிலும். நான் வந்து சர்ச் பண்ணுறேன் 500 அப்படின்ட்டு 500 பிக்சல் அப்படின்ற ஐக்கன் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ்னு டைட்டில் கொடுத்துறேன். இந்த ஐக்கனுக்கு சில டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டைல் டேபிளுக்கு போய்த்து முதலாவது ஐக்கனை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஐக்கன் உள்ளுக்கும் எங்களுக்கு வேண்டிய கலரை ஃபில் பண்ணலும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல சூஸ் பண்ணின அந்த டார்க் ப்ளூ கலரை எடுக்கிறதுக்கு இந்த குளோபல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே போனோம்னா டார்க் ப்ளூன்னு நான் சேவ் பண்ண கலர் இருக்குது. இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கண்டென்ட் உள்ளுக்கு போய்த்து கண்டென்ட்டில் லைட் ப்ளூ கலரில் இருக்கிற இந்த கிரியேட்டிவ் வார்த்தையை ஃபுல்லாக பிளாக்காக மாற்றிக்கொள்வோம். மாற்றிட்டு அப்டேட் கொடுக்குறேன். இந்த சேம் டேப்லேயே நாங்கள் அட்வான்ஸான ஒரு விஷயம் செய்யணும். ஐக்கனை சுற்றி வரவுள்ள போர்டரை கொஞ்சம் ஓரமாக்கி விட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து எடுக்கிறதுக்காக பேடிங்கில் வந்து 20 பிக்சல் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு அப்டேட் கொடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு முறையும் அப்டேட்டை டக்குன்னு கொடுத்துக்கொள்றதுனால எடிட் ப்ரிஃபரன்சஸுக்கு போய்த்து எடிட்டிங் ஹேண்டில்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். இது எனேபிள் பண்ணினோம்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக சில ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்காக வேண்டி திரும்ப எலமெண்ட்டுக்கு வருவோம். வந்து இங்கே நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற இந்த செக்ஷன் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு இதுக்கு மேலே ஹோவர் பண்ணினோம்னா டூப்ளிகேட் ஐக்கனையும் டூப்ளிகேட்டை 3 தடவை கிளிக் பண்ணி 3 டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 4க்கும் வேறு டைட்டிலோட வேறு ஐக்கனையும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டெப் செய்யணும். இந்த 6 டொட்டில் கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சேன்டா ஏற்கனவே உள்ள ஹீரோ செக்ஷனுக்கு மேலே இது வரத்தால் ஒரு அட்ராக்டிவ் லுக் கொண்டு வரும். அதுக்காக வேண்டி இந்த 6 டொட்டை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸுக்கு போய்த்து இந்த மார்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு -80 கொடுக்குறேன். கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும் என்பதால் இங்கே 20 கொடுக்குறேன். இப்போ எல்லா எலமெண்ட்டும் ஒன்றுக்கு ஜாயின் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரைட் அண்ட் லெஃப்டில் மார்ஜின்ஸை கொடுப்போம். ஒவ்வொன்றுலேயும் சேம் வேலையை செஞ்சு 10 கொடுத்துக்கொள்கிறேன். சில நேரம் இந்த ஷெடோ உங்களுக்கு வராமல் இந்திக்கலும். அப்படி வரலன்னா திரும்பவும் சேம் ப்ரொசீஜரை செஞ்சீங்கன்னா சரி. கண்டெய்னரை கிளிக் பண்ணி ஸ்டைலுக்கு போய்த்து கீழே ஷெடோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஷெடோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலும். அப்படி வரலன்னா திரும்ப ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். எனக்கும் அது வந்தில்லை. ஸோ அதை நான் திரும்ப செஞ்சுட்டு இங்காலிற அதே கண்டெய்னர்ஸுக்கு இதை காப்பி பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இதில் பேஸ்ட் கொடுக்குற நேரம் அங்கால காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் கொடுக்காம பேஸ்ட் ஸ்டைல்ன்றதை கொடுக்கணும். இப்போ இந்த ஷெடோ வந்து இங்காலையும் வந்துட்டு அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் ஷெடோ எடுத்துக்கொள்கிறேன். சரி, இவ்வளோதான் இந்த செக்ஷன் கம்ப்ளீட். இப்போ அபவுட் அஸ் போடுறதுக்கு திரும்பவும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு போய்த்து 2 கண்டெய்னர் உள்ள இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன். 6 டொட்டை கிளிக் பண்ணி அட்வான்ஸுக்கு போய்த்து இங்கே ஒரு 50 மாதிரி பேடிங் கொடுத்துக்கொள்கிறேன். ஒரு ரவுண்ட் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான லுக்குக்கு. இதுக்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போடணும். அதுக்கு 6 டொட்டை கிளிக் பண்ணிடுற நேரமே ஸ்டைலுக்கு போய்த்து கிளாசிக்கில் இந்த இமேஜ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் எடுக்கிறேன். ஹோம் அபவுட் பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ செலக்ட் கொடுத்து இன்சர்ட் பண்ணியாச்சு. பொசிஷனில் சென்டர் அட்டாச்மெண்ட்டில் டிஃபால்ட் இருக்கட்டும். ரிப்பீட்டில் நோ ரிப்பீட், சைஸில் கவர் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி இமேஜ் ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கொள்வோம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இமேஜோட ஸ்டைல் டேப்பு போய்த்து இமேஜ் வித் 90 கொடுக்குறேன். 90%. ஹைட்டுக்கு 600 கொடுக்குறேன். இப்போ இந்த இமேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகின மாதிரி இருக்கும். அதுக்கு டிஃபால்ட்டுக்கு போய்த்து கவர் கொடுத்தா கிளியர் ஆகிடும். இந்த இமேஜை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக ஆட் பண்ணுறதுக்கு சேம் இமேஜ் செலக்ட் ஆகிற நேரம் அட்வான்ஸுக்கு போய்த்து கீழே மாஸ்க்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறேன். இந்த மாஸ்க் ஆப்ஷன் எனேபிள் பண்ணினாண்டா ஒவ்வொரு ஷேப் உள்ளுக்கும் எங்களோட இமேஜை கொண்டு வரையிலும். உதாரணமாக இப்போ சர்க்கிள் உள்ளுக்கு இதே இமேஜை வேறொரு ஷேப்புக்கு மாற்றுறதுக்கு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி ஃப்ளவர் அப்படி இல்லாட்டி ட்ரையாங்கிள் இது மாதிரி எனக்கு தேவையான மாதிரி ஆப்ஷன் உள்ளுக்கும் இந்த இமேஜ் வர மாதிரி செட் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் எந்த இதுவும் அந்தளவு ப்ரொஃபஷனல் ஆகிக்காது. அப்படி இல்லாட்டி பேசிக்கானதாக ஆகிக்கும்.
உதாரணமாக சர்க்கிள்ன்றது அந்தளவு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ நாங்கள் வந்து கஸ்டமாக உண்டு அப்லோட் பண்ணையிலும் அதுக்கு கஸ்டம் கொடுத்துட்டு இங்கே அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஷேப் உண்டு. அந்த ஷேப்பை அப்லோட் பண்ணுறதுக்கு திரும்பவும் சேம் ஃபைலுக்கு போய்த்து ஹோம் அபவுட்ன்ற இந்த மாஸ்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதை அப்லோட் பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற இதே ஷேப் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். சரி, திரும்பவும் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்வோம். அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இதில் ஒன்றாவது கண்டெய்னரில் சில செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளணும். லே அவுட்டுக்கு போய்த்து இங்கே சென்டர் கொடுத்து கொள்வோம். இப்போ கண்டென்ட் எல்லாம் ஜஸ்டிஃபைட் ஆகிற நேரம் சென்டரில் இலைன் ஆகும். இதுக்கு இந்த செக்ஷனுக்கு ஒரு டைட்டில், ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு பட்டன் இந்த மாதிரி போட போகிறோம். அதுக்கு டைட்டில் ஹெட்டிங் செக்ஷன் எடுத்து போடுறேன். எங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் இங்கே கொடுத்து கொள்ளையிலும். ஸ்டைல் டேப்பில் கலரை மாற்றிக்கொள்வோம். ஃபுல்லாக பிளாக்குக்கு. ஃபொண்ட்டுக்கு போய்த்து டைப்போகிராஃபியில் ஃபிராசேன்ஸ் கண்டென்ஸ் அப்படின்ற இந்த ஃபொண்ட்டை சூஸ் பண்ணுறேன். போல்ட்னஸ் 500 ஈகட்டு. டெக்ஸ்ட் 25 பிக்சலில் சைஸை வச்சுட்டு அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணி அதில் அடுத்த விஷயத்தை செய்வோம். இப்போ தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஸ்டைல் டேபிள் போய்த்து போல்ட்னஸை கூட்டிக் கொள்வோம். ரெண்டாவது டெக்ஸ்ட்டில் ஒரு 800 மாதிரி வைக்கிறேன். ஃபொண்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக் கொள்வோம். 60 போதும். அடுத்தது ஒரு டிஸ்கிரிப்ஷன் போடணும். அங்கே தேவையான டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ண ஏலும் ஒரு பட்டனை போட்டுக்கொள்வோம். பட்டன் எட் பண்ணுறதுக்கு திரும்ப இங்கே போய்த்து பட்டனோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் மேலே ஏற்கனவே செஞ்சுட்டு இந்த பட்டனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ள இல்லை. இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணினாண்டா அங்கீகிற அதே ஸ்டைலில் வரும். இப்போ இதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கொள்வோம். அலைன்மெண்ட்டில் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். பேக்ரவுண்டில் நாங்கள் கிரேடியன்ட் கொடுத்துக்கிறோம். கிளாசிக் கொடுத்துட்டு எந்த பேக்ரவுண்டும் பின்னால் எனக்கு தேவையில்லை. அதனால் ஒப்பேசிட்டியை ஃபுல்லாக குறைச்சி விட்றேன். ஸோ அந்த பட்டன் ஃபுல்லாக மறைஞ்சிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டில் ஈக்கிறதால இந்த டெக்ஸ்ட் என்னது ஈக்குதுன்னு எனக்கு விளங்காது. ஸோ டெக்ஸ்ட் கலருக்கு இந்த குளோபல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிற டார்க் ப்ளூ கலரை கொடுத்துக்கொள்கிறேன். டெக்ஸ்ட்டில் கெட் மோ இன்ஃபோ அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துக்கொள்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணினா கான்டாக்ட் பேஜுக்கு தான் போகும். எங்களுக்கு கான்டாக்ட் பேஜுக்கு போக தேவையில்லை, அபவுட் பேஜுக்கு போகணும். அதனால் இந்த கான்டாக்ட்ன்றதை அபவுட்னு மாற்றிக்கொள்கிறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவைண்டா முழு லிங்க்கையுமே கேன்சல் பண்ணிவிட்டு அபவுட்னு சர்ச் பண்ணினா எங்களோட அபவுட் பேஜுக்கான லிங்க் வரும் ஆட்டோமேட்டிக்காக. இதை கிளிக் பண்ணியும் இங்கே போட்டுக்கொள்ள இயலும்.